கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தனியாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் காளியண்ண கவுண்டரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு செல்வ பெருந்தகை மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, இதை பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என கூறினார். கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகள் தனியாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுதான் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நிர்வாகிகளுக்கு கருத்து இருந்தால் தலைமையிடம்தான் கூற வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? கூட்டணியை பற்றியோ தொகுதி பங்கீடு பற்றியோ பேசினால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எங்கள் அகில இந்திய தலைமையும் அவர்கள் அமைத்திருக்கின்ற குழுவும் தான் கூட்டணியை பற்றி பேசும். இடையில யாராவது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்.